இன்னைக்கு எபிசோட்கான தேர்ட் ப்ரோமோல அமித் பார்கவ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு கண்டஸ்டன்டா வரதை விட ஹோஸ்டா வந்திருக்கலாம் போல. ஏன்னா அந்த ஒரு டீடைல்டா பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல, அதாவது திவாகர் மேல, கனி மேல, சோ இவங்க மேல இருக்க குற்றச்சாட்டு எல்லாம் ஒன் பை ஒன்னா அடிக்கிட்டே போறாரு. ரொம்ப டீடைல்டா பேசுறாரு. சோ அது எனக்கு பார்க்கும்போது அதுதாங்க தோணுது, மனுஷன் வந்து கிளீனா ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காரு. இன்னொன்னு அவர் பேசுறது பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஆக்சுவலா இந்த சீசன் கண்டஸ்டன்ட் கிட்ட இல்லாத ஒரு விஷயமே அதுதான். அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா சண்டை போடுவாங்க, கத்துவாங்க, அப்படிதான் இருந்தாங்களே தவிர கிளாரிட்டியா இந்த சீசன் கண்டஸ்டன்ட் பேசுறதே இல்லை. அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆகுது. மக்களோட ஒப்பீனியனும் அப்படிதான் இருக்கு. பரவாயில்லப்பா, கொஞ்சம் தெளிவா பேசுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த தேர்ட் ப்ரோமோ கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் சொல்றத பார்க்க முடியுது. இன்னொன்னு இந்த செகண்ட் ப்ரோமோல பிரஜென்ட் சாண்ட்ரா வந்தாங்கல, சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கோவத்தை தான் காமிச்சாங்க. ஆனா இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா தெளிவா அவரோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து வைக்கிறது இந்த சீசன்ல ரொம்ப கம்மி. சோ இவர் பண்ணாருன்னா இவருக்கு ஒரு பெட்டரான, எப்படி சொல்றது, ஒரு நல்ல பேர் கிடைக்கும் மக்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் இந்த தேர்ட் ப்ரோமோல அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன் 9 இதுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஃபயரா போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டஸ்டன்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்கல்ல, சோ அதுல 4 பேர் 3 பேர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபயரா இருக்காங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்பவே கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அவங்க ஃபயரா இருக்காங்களா இல்ல வந்து டம்மி பீஸா அப்படின்றது தெரியலங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா இன்னும் அவங்களோட, எப்படி சொல்றது, ஒரு கருத்து வந்து பெருசா எதுவும் வெளியே தெரியல. அது யாருன்னா திவ்யா கணேஷ். சோ திவ்யா கணேஷ்க்குன்னு தனியா ப்ரோமோவே ஒதுக்கல. அப்படின்னும் போது ஒருவேளை எதுவும் பேசலையோ பெருசா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த தேர்ட் ப்ரோமோலே பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை 4th ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்ததுல திவ்யா கணேஷ் தான் இதுல கொஞ்சம் டம்மி அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா கமருதீன், திவ்யா கணேஷ் இவங்களோட ஃபேஸ் ஆஃப் பார்க்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கமருதீனை பத்தி ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறேன். அவருக்கு ஒரு சம்பவம் இருக்கு. சோ நெக்ஸ்ட் வீடியோல அது என்னன்னு சொல்றேன். எனிவேஸ் இந்த தேர்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா அமித் பார்கவ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை பத்தி டீடைலா சொல்றாரு. சோ அது என்னன்றதை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கனி, அதாவது அன்பு கேங்க வந்து அட்டாக் பண்றாரு. அவர்கிட்ட லைவ்ல நேத்து வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா முந்தனேத்தா லைவ்ல பேசும்போது நிறைய பேர் சொன்னது, சார் அன்பு கேங்க போய் என்ன பண்ணுவீங்க, அன்பு கேங்க உடைப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன், அந்த பிளான் படி போய் செயல்பட போறேன், அன்பு கேங்க நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் லைவ்லயே. சோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா போனவனே கனியை பார்த்து, உங்களை பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதி மாதிரி இருக்கு, அதாவது தொண்டர்கள்லாம் உங்களுக்கோசம் நல்லா உழைப்பாங்க, கடைசியில் அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க செயல்படுறீங்க அப்படின்ற மாதிரி கனி கிட்ட சொல்றாங்க. கனிக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து விஜய் சேதுபதி, இன்னைக்கு அமித் பார்கவ் எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க பண்றதே பியூர் பாலிடிக்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்புன்ற ஒரு விஷயத்துல நிறைய பேர் உங்களுக்கு கீழே வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப சொகுசா வாழ்றீங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கனி மேல வைக்கிற குற்றச்சாட்டு. கனியால அதை மாத்திக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா மாத்திக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜி அதை பண்ணல, அவங்க வந்து கேரக்டராகவே அப்படி தான் பண்ணுறாங்க. அதாவது நான் வந்து இவங்ககிட்ட பாசம் காமிக்கிறேன்ப்பா, இவங்ககிட்ட பாசம் காமிக்கிறேன்ப்பா, அக்கா மாதிரி அம்மா மாதிரி அப்படின்றது, எப்படி சொல்றது, அவங்க கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியல. அவங்க வந்து இதை வந்து எப்படி சொல்றது, நேச்சுரலா அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. அதனால தான் நிறைய பேர் போய் அந்த கூடாரத்துக்குள்ள கூடிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் ஃபர்ஸ்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா அன்பு கேங்கு கனி, அதாவது தலைவி அட்டாக் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தலைவியை தொட்டோன்னே 2 இது இருக்குல்ல, சிப்பாய்கள் 2 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது FJ சபரி, இவனுக்கு 2 பேர் கொந்தளிப்பானுங்க அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் வருதுல, அது அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வேணா பாருங்களேன். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட செக்மெண்ட் ரொம்ப கம்மி. அவர் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இவங்க தான் பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ண போறாங்க. ஏன் விஜய் சேதுபதியோட செக்மெண்ட் ரொம்ப கம்மின்னு சொல்றேன்னா, அவர் வந்து இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டதோட ஒரு கிளம்பிடுவாரு. சோ இவங்க தான் போய் கேம் ப்ளே பண்ண போறதா இன்னைக்கான எபிசோட மேக்ஸிமம் இருக்க போது. அதனால தான் எல்லா ப்ரோமோலையும் இவங்க வந்துட்டு இருக்காங்க. சோ விஜய் சேதுபதி நீங்க வேலை மிச்சமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இதுல கண்டஸ்டன்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமித் பார்கவ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் கனி அன்பு கேங்க ஒரு தலைவி அட்டாக் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் பேசுறாங்க. அவர் உங்களை தகுதி இல்ல அப்படின்ற மாதிரி உங்களை தகுதியை பத்தி பேசுறாரு. நீங்க என்ன ஒரு பின்னாடி போய் மார்க் பண்றது, நக்கல் பண்றது, இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, உங்களோட கருத்தை எடுத்து வைக்கணும்ல, அப்படி இல்லன்றதுக்கு நீங்க பேசணும்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வேலிட் பாயிண்ட். ஆக்சுவலா கானா வினோத் பண்ற பெரிய தப்பு வந்து அதுதான், பின்னாடி போய் மார்க் பண்றது. அவர் மட்டும் இல்ல, கமருதீன், பிரவீன் ராஜ், நேத்து விஜய் சேதுபதி கூட போட்டு பொலன்னு போனது இதுக்குதான். இதுக்கப்புறமாவது அது விடணும். அவர் ரீல்ஸ் பண்றாரு, ஏதோ ஒரு அளவு பண்ணிட்டு போட்டோம், அந்த ஆளை டிஸ்டர்ப் பண்ணா விட்டாலே அவர் வெளியே தெரிய மாட்டாரு. இவனுக்கு என்ன பண்றது, போய் அவர் நோண்டி தான் அவர் வந்து பெரிய ஆளாக்கி விடுறது. எனக்கு தெரிஞ்சு இதுல இன்னொரு விஷயம் நடக்குது. அது என்னன்னு சொல்றேன் நானு. எனிவேஸ் கானா வினோத் மேலே இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த மாதிரி தகுதி இல்லைன்னு சொன்னா டைரக்டா பேசுங்க, இந்த பின்னாடி போய் இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் திவாகருக்கு. ஆக்சுவலா திவாகரை வந்து ஒரு கேள்வி கேட்கிறாருல, அப்ப பார்க்கும்போது திவாகரோட ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. அதாவது நேத்துல இருந்தே திவாகர் மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்கு. நேத்து வாங்கின அடி ரொம்ப பலம் போல, அதனால திவாகரால் அதெல்லாம் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திவாகரை அவர் அடிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா அடிக்கலாம். ஆனா இங்க ஒரு விஷயம் இருக்குங்க. ஆக்சுவலா இப்ப இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாரும் உள்ள வராங்களே, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே
அடுத்தடுத்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து அடிக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு அவங்க மேலே ஒரு சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உள்ள இருக்கவங்களை வந்து வைல்ட் கார்டு புதுசாக வந்தவங்க இந்த அடி அடிக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி. அதனால ரொம்ப ஓவர் டூ பண்ணவே கூடாது. அது ரொம்ப அடிக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த பிரஜைன் சாண்ட்ரா பண்ணாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு அது. ஆனால் அதோட நிறுத்திக்கிட்டா ஓகே. ஆனால் தொடர்ந்து அதே மாதிரி ஓவர் டூ பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சமயத்தில் பார்க்க நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பார்வதி இப்படி பண்ணுறாங்கல்ல, பார்வதி பாவுண்டா, என்னடா அந்த பொண்ணு இவ்வளோ நாள் கண்டென்ட் கொடுத்தது பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகும். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ நாள் அவங்க பண்ண கேம் பிளே பிடிக்காம தான் வைல்ட் கார்டு என்ட்ரி கேட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்படி வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து அடிக்கும் போது டக்குன்னு சிம்பத்தி கேம் மாறிச்சுன்னா ஆக்சுவலாக இவங்களுக்குலாம் பேக் ஃபயர் ஆகிடும். வைல்ட் கார்டு என்ட்ரி வைல்ட் கார்டில் வந்து எல்லாருக்கும் பேக் ஃபயர் ஆகி உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. ஸோ அதனால ரொம்ப போட்டு அடிச்சிடாதீங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க. மொத்தமாக சேர்த்து அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் அவங்க மேலே பரிதா போட்டு வந்துடும். திவாகருக்கு ஃபர்ஸ்ட் வீக்ல வந்ததுல அந்த மாதிரி பயங்கரமான பரிதா போட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் பார்த்து அடிக்கிறத பார்த்து பரிதாபப்பட்டு பார்வதி, அதாவது திவாகர், உள்ள இருக்க கண்டஸ்ட் மற்ற கண்டஸ்ட் கனி அன்பு கேங்லாம் இருக்காங்களே, இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா? இல்லை அப்படிலாம் எக்காரணத்தை கொண்டு அதெல்லாம் தோணாது. எவ்வளோ அடிச்சாலும் நாங்கள் சந்தோஷமா அதெல்லாம் ரசிச்சு தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? ஸோ உங்களோட கருத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏன் இதை சொல்றேன் பார்த்தீங்கன்னா, சில பேர் ட்விட்டர்ல போடுறத பார்க்க முடிஞ்சுது. அதாவது நான் போற போக பார்த்தா இவனுங்க பண்றதுல பார்வதிக்கு சப்போர்ட் பண்றோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ சிம்பத்தி லைட்டா ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் கேட்கறேன். உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேணாம் சொல்றாங்க, நீங்க சும்மா அழுவுறீங்க அப்படின்னு. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நான் அழுவேலியே, இப்போ கூட நான் அழுவேலியே அப்படின்ற மாதிரி சொன்னா அமித் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா மூவ் பண்றாரு. நான் வந்து இப்போ வந்து பாருங்க, உங்க மேல இருக்க ஒரு விஷயம் எடுத்து வைக்கிறேன், நீங்க வந்து இதுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்னோட ஒப்பீனியன் நான் என்ன பார்த்தனோ அதை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி கிளியரா சொல்றாரு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அமித் வந்து கிளியர் ப்ளே பண்றாரு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ட்ரஸ்ட் வருது. ஓகே, அமித் கிட்ட ஏதோ இருக்கு, இந்த மனுஷன் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா பேசுறாரு நம்புறாங்கல்ல. இதுதான் ஆக்சுவலா ஒரு வாதம் வைக்கும் போது, அவங்க ஒரு திருப்பி ஒரு வாதத்தை வைக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு எப்படி சொல்லி ப்ரோவோக் ஆகக்கூடாது, டக்குன்னு டென்ஷன் ஆகக்கூடாது. அதில் வந்து நம்ம பாயிண்ட் என்னவோ அதை கிளியராக எடுத்து வைக்கணும். எனக்கும் சின்னதாக தோணுதுங்க, இந்த தேர்ட் ப்ரோமோவில் அமித் பார்கவ் அவர் பேசுறதை பார்க்கும்போது ஓரளவுக்கு அமித் கிட்ட கண்டிப்பாக ஏதோ அதாவது ஒரு கிளாரிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இப்போ நம்ம இது வந்து டூ இயர்லி, இப்போ வந்து நம்ம கெஸ் பண்ண முடியாது. கேம் பிளே எப்படின்றத ஃபுல்லாக பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு 4ல் 3 ஓகே, 1 மட்டும் டம்மி அப்படின்ற மாதிரி தோணுது. அதுலேயும் 2 இருக்குங்களா, 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயராக இருக்குது. அது வந்து சாண்ட்ராவும் பிரஜின் இருக்குல்ல, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சரியான ஃபயராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை வரப்போகுது. சாண்ட்ரா, விஜய், பார்வதி, கனி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வர ஃபேஸ் ஆஃப் இருக்குல்ல, இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலங்க. நெக்ஸ்ட் வீக் டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ண போகுது. அந்த டாஸ்க்கை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள எப்படி அடிச்சுக்க போகிறாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா திருப்பி இவங்க போய் ஒரு கேங்கில் சேர்ந்துருவாங்களா அப்படின்றது டாஸ்க்கை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே அலறி போயிருக்காங்க. ஏன்னா அமித் பார்கவ் வந்து திவாகர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்படி வைக்கும் போது கூட திவாகர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும் போது தான் எனக்கு வந்து விஜய் சேதுபதியோட தாக்கம், அவர் அடிச்ச அந்த அடி இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய இடியா திவாகருக்கு ஊந்திருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. இதுக்கப்புறமா திருந்தினா பரவாயில்ல, தகுதி தராதரம் இந்த வெட்டி விநாயகம் இதெல்லாம் பேசதை விட்டுட்டு தயவு செஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் திருந்தி ஒழுங்காக கேம் பிளே பண்ணா போதும். ஏன்னா வரவங்க போறவங்க எல்லாருமே சொல்றது ஒன்று தான், திவாகர் வந்து இந்த மாதிரி நீ பேசாத, அதிகமாக கத்தாத, கோவப்படாத அப்படின்ற மாதிரி தான் சொல்றது. ஸோ திவாகருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரோட்டை ரீல்ஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்த ஒரு ஆளுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லக்கில் வந்து சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு வெளியே வரணும். எனக்கு தெரிஞ்சு பயப்புல திருந்துமா என்னன்னு தெரியல, ஆனால் இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கு அப்படின்றத கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ஆக்சுவலாக நீங்க வந்து சப்போர்ட் பண்றது இதுக்கப்புறம், அதாவது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வராங்களே, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன இருந்தாலும் என்னோட எப்படி சொல்ல, இவ்வளோ நாளாக ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்துட்டேன், ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ், ஸோ இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். என்னோட எப்பவுமே சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர், பார்வதி, கனி, சபரி, எஃப்ஜே, இவங்களுக்கு தான் என்னோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை எது வந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.